ஜெர்மனியில் குடியேறிய அகதிகள் சட்ட விதிகளை பின்பற்றும் வகையில் அந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை ஜெர்மனியில் இருக்கும் செய்தியாளர் மிருணாளினி அளிக்கிறார். இது மட்டுமில்லாமல் பால்கன் ஸ்டேட்ஸ் எனப்படும் அல்பேனியா, மாண்டெனிக்ரோ, பல்கேரியா போன்ற பல நாடுகளிலிருந்தும் மக்கள் ஜெர்மனியை நோக்கி பயணித்து வருகின்றனர். இதனால் இந்த வருடம் 4 லட்சம் அகதிகளை ஜெர்மனி வரவேற்கக்கூடும் என்றிருந்த நிலை மாறி 8 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அகதிகளை வரவேற்க வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது. ஹங்கேரி போன்ற பல நாடுகள் அகதிகளை முழுமையாக ஏற்ற மறுத்ததோடு அவர்களை ஆதரித்து வரும் ஜெர்மனி போன்ற நாடுகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அகதிகளின் வருகையை குறைப்பதற்காக சில வாரங்களுக்கு முன்பு பார்டர் கண்ட்ரோல் அமல்படுத்திய ஜெர்மனி 2 நாட்களுக்கு முன்பு ஒரு புதிய யுக்தியை கையாண்டு வருகிறது. சேஃப் கண்ட்ரிஸ் எனப்படும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மக்கள் அவர்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிவிட்டு போர் மூண்ட நாடுகளிலிருந்து வரும் மக்களை அகதிகளாக இங்கு இருக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதோடு மட்டுமல்லாமல் ஜெர்மனியின் அரசியல் அமைப்பை அரபு மொழியில் மொழிபெயர்த்து இதில் முக்கியமான முதல் 20 விதிகளை அவர்களுக்காக 10,000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. அகதிகளாக வரும் இந்த மக்கள் ஜெர்மன் மொழியை கற்க சில மாதங்கள் ஆகும் என்பதாலும் அதுவரை இவர்கள் இந்த நாட்டின் விதிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த முடிவை எடுத்ததாக ஜெர்மனியின் துணை பிரதமர் சிக்மர் காப்ரியல் கூறியுள்ளார். அகதிகளின் உணவு உடை பிரச்சனைகளை சமாளிக்க முடிந்தாலும் குளிர்காலம் நெருங்கி வரும் இந்த நிலையில் அவர்களது இருப்பிடம் ஒரு பெரும் பிரச்சனையாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஜெர்மனியிலிருந்து மிருணாளினி.